ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வீடூர் அணை திறக்கப்பட்டதால் வெள்ளக்காடான நோனாங்குப்பம் பகுதி. முன் அறிவிப்பின்றி அணை திறக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 10,000 ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும். புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர் மாயம். காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேல் சொக்கநாதன் திருமண நிலையம் நகரின் மையப்பகுதியில் குறைந்த வாடகையில் அனைத்து வசதிகளும் கொண்ட திருமண மண்டபம். 45 feet ரோடு, வள்ளலார் சாலை, புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மழை பாதிப்பு காரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் டிசம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு கரையை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் சூறாவளி காற்றுடன் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் புதுச்சேரி பகுதி முழுவதும் பெரும் சேதத்திற்கு உள்ளானது. மேலும் புதுச்சேரியில் வரலாறு காணாத வகையில் 54 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் பெரும்பாலான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இதனால் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் கூட கிடைக்காமல் மக்கள் திண்டாடி வருகின்றனர். இந்த சூழ்நிலையை உணர்ந்து பெரும்பாலான இடங்களில் அரசு சார்பிலும் தன்னார்வலர்களும் உணவின்றி தவித்த மக்களுக்கு உணவு தயாரித்து அவர்களது இருப்பிடத்திற்கே கொடுத்து வருகின்றனர். மேலும் தொடர் கனமழை காரணமாக சிலரது வீடுகளும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதேபோல் கனமழை காரணமாக விவசாய நிலங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் பயிர்களும் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நிவாரண நிதியாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், வீடுகள் சேதமடைந்திருந்தால் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதேபோல் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாயும், கால்நடை இறந்திருந்தால் மாடு ஒன்றிற்கு 40,000 ரூபாயும், இளங்கன்றுக்கு 20,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக உயிரிழந்த 4 பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி மழை சேதங்களை பார்வையிட மத்திய நிபுணர் குழு புதுச்சேரி வரவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் 100 கோடி ரூபாய் நிவாரணமாக கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் மழை நேரங்களில் தொற்று நோய் பரவாமல் இருக்க தொகுதி வாரியாக கிராமங்கள் தோறும் மருத்துவ முகாம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். அது நம்முடைய அரசானது இந்த புயல் பாதிப்பு ஏற்படும், மழை அதிகமாக இருக்கும் அப்படின்ற இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த துறை அனைத்து துறைகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது. அது இந்த கணக்கு கொடுப்போம், அது வரும்போது கொடுப்போம். தலைமைச் செயலரும் மத்திய அரசுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க. சாலைகள் பழுதானது, பிரிட்ஜஸ் பாலங்கள் பழுதானது போன்ற கணக்கு அதாவது சுமார் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இது மாதிரி பழுதானதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு முதல். மற்றும் இந்த முடிஞ்ச பிறகு சாலை மற்றும் சாலை இது மாதிரி உள்கட்டமைப்பு ஏற்பட்டு இருக்கிற இந்த சேதங்கள், வாய்க்கால் இதெல்லாம் சேதங்கள் ஏற்படும். அதான் ஒரு கணக்கு இருக்கு. முதல் 100 கோடி ரூபாய்க்கு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது மறுபடியும் முழுவதுமாக இந்த இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக கணக்கிட்டு மறுபடியும் கேட்போம். மத்திய அரசுல கேட்போம். அது கேட்பாங்க. கேட்டிருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்க, நான் பார்த்துட்டு வந்தேன். கிருஷ்ணா நகர் அந்த பக்கம் தண்ணி இருந்தது, இப்போ இல்லை. ஒரே நாளில் அந்த முதல் நடிக்கு நேற்று பார்த்தோம், உள்ள போக முடியலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று சாயங்காலத்து நேற்று நைட்டு நான் பார்த்தேன், இன்னைக்கு காலையிலும் பார்த்துருக்கேன். சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்குது. இந்த அந்த ஸ்கொயர் மட்டும் இந்த புது நகர் பகுதியிலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் இருக்கு. இப்போ அது ஒரு 2 மணி நேரத்தில் சரியாயிடும், இயல்பு நிலைக்கு வந்திருக்கு. நோனாங்குப்பம் பகுதியில் முன் அறிவிப்பின்றி வீடூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் 200 குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதனால் வரலாறு காணாத வகையில் புதுச்சேரியில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் நகர பகுதி மட்டுமின்றி கிராம பகுதிகளும் வெள்ளக்காடானது. இதனிடையே வீடூர் அணை அதன் கொள்ளளவான 605 மில்லியன் கன அடியில் 487.52 மில்லியன் கன அடியை எட்டியதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனையடுத்து டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலையில் அணை திறக்கப்பட்டது. அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டு வெளியேறியது. இதன் காரணமாக மரக்காணம், கோட்டக்குப்பம் பகுதிகளில் குடியிருப்புகளில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இதேபோல் நோனாங்குப்பம் பகுதியில் முன் அறிவிப்பு இல்லாமல் அணை திறக்கப்பட்டதால் 200 குடும்பங்களின் வீடுகளை சூழ்ந்த வெள்ளத்தால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் நூலிழையில் தப்பித்த வீடுகள் வீடூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்ட தண்ணீரால் வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது நோனாங்குப்பம். இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து நோனாங்குப்பம் ஏரியா. இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சா தண்ணி வரும், வெள்ளம் வரும். ஆக்சுவலா ஆனா இந்த அளவுக்கெல்லாம் அதிகமாலாம் இங்க வெள்ளம் தண்ணி எல்லாம் வராது. இங்க வந்து 2 நாள் பெஞ்ச மழையில இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்றாங்க. ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது. இவங்க வீடூர் டேமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம தான் இவங்க வீடூர் டேம் திறந்துருக்காங்க. எதுக்கு இந்த அரசியல்ல, இந்த கவர்மெண்ட்ல எதுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம ஏன் வீடூர் டேமை திறக்கணும்? எல்லாம் ஆத்த ஒட்ட இருக்காங்க. இருக்கிற மக்களுக்கு நீங்க வந்து இந்த இடத்த வந்து இடையே காலி பண்ணிட்டு போங்க, வீடூர் டேம் ஓப்பன் பண்றோம்னு சொல்லியிருக்கணும். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம வீடூர் டேம் ஓப்பன் பண்ணதுனால பொதுமக்கள் இங்க அதிகமா குழந்தைங்களோட வசிக்கிறதுனால எல்லாமே பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த டைம்ல வந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ம முதலமைச்சரா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ பொதுமக்களுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தாதான் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். எந்த கஷ்டமும் தெரியாம மெயின் ரோட்ல நின்று பார்த்துட்டு போறதுனால என்ன இந்த பொதுமக்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இந்த ஆற்றை சுத்தி ஒட்டி இருக்கிற பொதுமக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் அந்த பொருட்களுக்கான நிதி உதவியும் மற்றும் வந்து இந்த சுத்தி இருக்கிற சுத்து வட்டாரத்துல முக்கியமா இந்த ஆற்று பகுதியை சேர்ந்து வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட வீட்டுக்கு மட்டும் அந்த பொருளை வந்து திருப்பி அவங்க தரப்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருடைய சார்பாகவும். பூசா வருது அங்க பாரு, அப்படியே தண்ணி அவரை தள்ளுது அந்த இடத்துக்கிட்ட இருந்து. இப்படிதான் நேற்று நைட்டு எல்லா பொருளுமே இப்படி அடிச்சுன்னு போயிடுச்சு தண்ணியில. இந்த வீட்டு பொருள் எல்லாமே முக்கால்வாசி தண்ணியிலே அடிச்சுன்னு போயிடுச்சு. நாங்க பாருங்களா, அவரை எவ்வளவு தள்ளுது பாரு. அவரால் போகவே முடியல. திரும்ப ரிட்டர்ன் வந்து அவ்வளோ வீரியமா ரொம்ப ஸ்பீடு, ஹை ஸ்பீடுல இருக்கு. அந்த இடத்துல தண்ணி வந்து போர்ஸா தள்ளின்னு அப்படியே ஆத்துக்கு தான் போகுது. புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு இயந்திரம் முழுவதும் தோல்வி அடைந்துள்ளது என்றும், புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய நிவாரணக் குழு ஆய்வு செய்ய உடனடியாக வர வேண்டும் என்றார். மேலும் புயல் நிவாரணமாக 1000 கோடி ரூபாயை மத்திய அரசிடம் கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் முழுவதுமாக இடிந்து விழுந்த வீடுகளுக்கு 25,000 ரூபாயும், விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 15,000 ரூபாயும் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதனை பொருட்படுத்தாத தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மீது கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவுறுத்தலின் பேரில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் ரூபாய் 12,000 புயல் நிவாரண உதவியாக அரசு அறிவிக்க வேண்டும். மீனவ சமுதாய குடும்பத்தினர் அனைவருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 20,000 ரூபாய் புயல் நிவாரணமாக அறிவிக்க வேண்டும். 5க்கும் மேற்பட்டவர்கள் இந்த புயலால் இன்றைய தினம் மரணமடைந்துள்ளனர். மரணமடைந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சுமார் 2 லட்சம் ரூபாய் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய நிவாரண நிதியிலிருந்து முதல் கட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும். பெருமழை புயலால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அத்தனை விவசாய விளைநிலங்களுக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய், அதாவது ஹெக்டருக்கு 40,000 ரூபாய் நிவாரண உதவியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள்
அறிவிக்க வேண்டும் மற்றும் நிதி உதவியில் உடனே வழங்க வேண்டும். நேற்றும் இன்றைய தினமும் அதிமுக சார்பில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து இன்னும் ஒரு 1-2 தினங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அனுசரணையாக அதிமுகவுடைய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஓட்டுநரின் உடலை தேடும் பணியில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுவை வில்லியனூரை அடுத்த துத்திப்பட்டு கிராமம் பின்புறம் தமிழக பகுதியான பக்கிரிபாளையம் உள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்த தீபன்ராஜ் என்பவர் லாரி ஓட்டுநர் ஆவார். இவருக்கு திருமணமாகி தாட்சாயினி என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் தீபன்ராஜ் தனது நண்பர்களுடன் டிசம்பர் 1ஆம் தேதி இரவு புதுவை பகுதியான துத்திப்பட்டு காட்டேரிக்குப்பம் சாலை பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வந்துள்ளார். அப்போது அங்குள்ள வாய்க்காலில் இறங்கிய பொழுது திடீரென அவர் அடித்து செல்லப்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற நண்பர்கள் முற்பட்ட போதும் காற்றாற்று வெள்ளத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அவர் இதுவரை என்ன ஆனார் என்பதும் தெரியவில்லை. இந்நிலையில் தகவல் அறிந்து டிசம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை சேகரின் உறவினர்கள் மற்றும் பக்கிரிபாளையத்தை சேர்ந்த இளைஞர்கள் வாய்க்காலில் அடித்து செல்லப்படுவதாக கூறப்படும் தீபன்ராஜை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் தீபன்ராஜ் தமிழக பகுதி என்றாலும் அவர் மாயமானது சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியாகும் என்பதால் சம்பவ இடத்திற்கு வந்த துணை ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட ஆற்று வெள்ளத்தில் சிக்கியவர்களை துரிதமாக மீட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு பொதுமக்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 2ஆம் தேதி மெல்ல மெல்ல வெள்ள நீர் வடிந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இதனிடையே தற்போது வீடூர் அணையில் இருந்து அதிகப்படியான நீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர கிராமங்களில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் நெசவாளர் நகரில் தவசமுத்து என்பவரின் வீட்டை சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் அதிகாலை நேரத்தில் சூழ்ந்தது. இதனால் தவசமுத்து வீடு மட்டும் தனி தீவு போல் காட்சியளித்த நிலையில் உடனே அவர் இதுகுறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவிற்கு தொடர்பு கொண்டு நிலவரத்தை எடுத்து கூறியுள்ளார். தொடர்ந்து தங்களை காப்பாற்றுமாறும் அவர் கோரிக்கை விடுத்ததை அடுத்து உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தீயணைப்பு துறையினரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து படகு மூலம் தவசமுத்து, அவருடைய மனைவி செல்வமேரி, அவருடைய 2 மகன்கள் மற்றும் கால்நடைகளை மீட்டு மேடான பகுதிக்கு கொண்டு வந்தனர். கரைக்கு வந்த தவசமுத்து, செல்வமேரி தம்பதியினர் தங்களை துரிதமாக மீட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். மேலும் தங்களை துரிதமாக மீட்கவில்லை என்றால் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கொஞ்சம் நீங்க பின்னாடி வாங்க. எத்தனை அடி மொழி இருக்கு சார் வீடு? முன்னாடி போகலாம். தீனி ஏதாவது போட்டு வந்துடலாம் சார். தீனி ஏதாவது போட்டு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களை பத்திரமாக மீட்டு மேடான இடங்களில் தங்க வைத்தனர். வீடூர் அணை திறக்கப்பட்டதன் காரணமாக பெரும்பாலான இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. தற்போது வரையிலும் வெள்ள நீரானது வடியாத காரணத்தினால் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் தவித்து வந்த பொதுமக்களை பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து அவர்களை அங்கிருந்து மீட்டு முகாம்களில் தங்க வைத்தனர். இதேபோல் புதுவை தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் சின்னப்பாலம் பகுதியில் மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட 4 பசுமாடுகளை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் போராடி மீட்டனர். மேலும் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகளிலும் பேரிடர் மீட்பு குழுவினர் பொதுமக்களை காப்பாற்ற தீவிர மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் 2வது நாளாக மக்களுக்கு உணவு வழங்கிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுவை முழுவதும் கனமழை பெய்துள்ளது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் புயலால் பாதித்த மக்களுக்கு தொடர்ந்து நேரில் சென்று ஆறுதல் சொன்னதுடன் டிசம்பர் 1ஆம் தேதி தினம் அவரது சொந்த செலவில் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் உணவு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 2ஆம் தேதியும் 2வது நாளாக நெல்லித்தோப்பு பகுதியில் மழை பாதித்த பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் மின்சாரம் நீண்ட நேரமாக வரவில்லை என்று பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை சரி செய்து தேவையான இடங்களில் மின்சாரம் வழங்கவும் அவர் நடவடிக்கை மேற்கொண்டார். கனமழை மற்றும் புயலினால் பாதிப்புக்குள்ளான முத்தியால்பேட்டை பகுதிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார்.
புயல் பாதிப்பினால் முத்தியால்பேட்டை MS அக்ரஹாரம் பகுதியில் உள்ள குளம் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்தது. இவ்வாறு மழையால் பாதிக்கப்பட்ட TV நகர் உள்ளிட்ட பகுதியில் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். மேலும் அப்பகுதியில் சூழ்ந்துள்ள மழை நீரை மோட்டார் மூலம் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதை அடுத்து ராட்சத மின் மோட்டார் மூலம் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் கனமழை மற்றும் புயலினால் உண்டான பாதிப்புகளை பார்வையிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கடல் அரிப்பினால் ஏற்படும் பாதிப்புகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதாகவும் உறுதியளித்தார். அதன் பின்னர் கனமழை மற்றும் புயலினால் பாதிப்புக்குள்ளான முத்தியால்பேட்டை சோலை நகர் கல்லறை பின்புறம் உள்ள ஸ்டாலின் நகர் பகுதியையும் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பார்வையிட்டார். இந்த நிகழ்வின் போது தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் GP சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், பூபதி, சந்துரு, ஸ்டாலின் நகர் ஏழுமலை, பிரகாஷ், மீனவர் அணி தங்கராசு, உதயகுமார் மற்றும் ஊர் பஞ்சாயத்துதாரர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.